பொது வேட்பாளர்கள் இல்லைக்க, பொதுவாகவே நம்ம விக்கிரவாண்டியில் நிற்கும் போதும் நம்ம தான் நின்னோம், பாக்கி எல்லாரும் வந்து யாரும் நிற்கலை. அப்பயும் நம்ம பொது வேட்பாளர், நம்ம மக்களுக்கோட பொதுவான வேட்பாளர் தான். அண்ணன் அங்கே நிற்கிறாரு, உறுதியாக வெற்றி பெறுவார். நம்ம உறுதியாக களத்தில் நம்மளை நம்பி தான் போட்டிடுறோம், மக்களை நம்பி தான் போட்டிடுறோம். அதனால் உறுதியாக வெல்லுவான்னு நீங்கள் வந்து பொது வேட்பாளர்னாக்க நல்லது செய்கிறதுல பொதுவான வேட்பாளராக இருப்பார் அண்ணன். நல்ல புதிய சிந்தனைகளை, புதிய வரலாற்றை, தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற அரசியலை முன்வைக்கிறதுல நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதனால அப்படி ஒரு பேர் வரலாம். மற்றபடி மற்றவர்கள் ஆதரவு படம் பார்த்துட்டு வர்றேன். படம் ரொம்ப சிறந்த படம். இந்த படத்தோட இயக்குனர் வந்து தென்பதியான். முதல் படம் அவருக்கு. ஆனால் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியாது. மிகச்சிறந்த இயக்குனராக இருக்கார். அதோட ஆகச்சிறந்த ரைட்டராக இருக்கார், வசனகர்த்தாவாக இருக்கார். எல்லா கதாபாத்திரங்களும் இயல்பாக பேசுது, ஆனால் அதுக்குள்ளே ஒரு அரசியலோட பேசுது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இந்த படத்தில் வந்து நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஹீரோ நடித்த வந்து கேஜிஆர் வந்து தயாரிப்பாளராக இருந்தவர். அவர் உடம்பை வருத்திக்கிட்டு ரொம்ப ஆகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. அனைத்து கதாபாத்திரங்கள் நல்லா இருக்குது. குறிப்பாக அவங்க அம்மா, தங்கச்சி, மற்ற பொண்ணு, இவங்கெல்லாம் மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. கூடுதலாக சொன்னாக்கா அந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லன்கள்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து வெகுஜனமாக நீங்கள் ரசனையை தேடி வர்ற ரசிகராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஒரு புது முயற்சின்னு பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். எல்லாரும் அவசியம் இந்த படத்தை திரையரங்கில் பாருங்கள். ரொம்ப முக்கியமான படம் இது. வந்து விளையாட்டு வீரர்களை பற்றின அவங்களோட வாழ்க்கை போராட்டம் பற்றின கதையாக இருக்குது. 130 கோடிக்கு மேலே வந்து மக்கள் தொகை இருக்குது. ஆனால் ஒலிம்பிக்ஸில் நிறையா மெடல் வாங்கலை, ஏசியன் கேம்ஸில் நிறையா மெடல் வாங்கலை. இந்தியாவுக்காக நம்ம பிரதிநிதித்துவத்தை எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, அதை வந்து இந்த படம் கேள்வி எடுத்து. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் நம்ம நாட்டோட பங்களிப்பு கூட இல்லை. அதுக்கெல்லாம் பின்னாடி இந்த படம் வந்து நல்ல கேள்விகளை கேட்குது. நம்மளால் பதிவு சொல்ல முடியாமல் திகச்சு நிற்கிறோம். அரசும் அப்படி தான் திகச்சு நிற்குது. இந்த நிலை மாறி எதிர்காலத்தில் இருக்கிற விளையாட்டு வீரர்கள்லாம் வந்து இயல்பாக வந்து அவங்களுக்கான திறமைக்கு மதிப்பு கிடைக்கணும். அதுக்கு இந்த படம் வந்து ஒரு மிக முக்கியமான கேள்வி கேட்டிருக்கு. இந்த மாதிரி இயக்குனர்கள் நல்ல நல்ல படைப்புகள் வந்து நான் நம்புகிறேன். எல்லாரும் திரையரங்கில் வந்து பாருங்கள். ஆகச்சிறந்த படம். நன்றி நன்றி. ஆனால் இந்த படம் வந்து அண்ணன் சீமான் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன காரணம்னா விளையாட்டுத்துறைக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. அண்ணன் பல மேடைகளில் இதை பற்றி பேசுகிறேன். ஆமாம். அதுக்கு என்ன நினைக்கிறேன், அண்ணன் பார்க்க வந்து வாய்ப்பு இல்லை அதான் இந்த அண்ணனுக்கு இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும். அவரே வந்து உடற்பயிற்சியெல்லாம் தீவிரமாக செய்கிற ஆள். நம்ம அரசியல்லையே வந்து தமிழ் தேசிய அரசியல்லையே நம்ம விளையாட்டுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கும். நம்ம வரைவு திட்டத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் பெரிய பங்களிப்பு இருக்குது. நம்ம ஆட்சி அதிகாரம் வந்தால் இந்த நிலை மாறும். இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் இப்படி தான் நீடிக்கும். ஆனால் அண்ணன் வந்து இந்த படத்தை அவசியம் பார்ப்பார். நானும் அண்ணன்ட்ட சொல்லுவேன். இந்த படத்துக்கு ஆமாம், பொது வேட்பாளர்கள் இல்லைக்க, பொதுவாகவே நம்ம விக்கிரவாண்டியில் நிற்கும் போதும் நம்ம தான் நின்னோம், பாக்கி எல்லாரும் வந்து யாரும் நிற்கலை. அப்பயும் நம்ம பொது வேட்பாளர், நம்ம மக்களுக்கோட பொதுவான வேட்பாளர் தான். அண்ணன் அங்கே நிற்கிறாரு, உறுதியாக வெற்றி பெறுவார். நம்ம உறுதியாக களத்தில் நம்மளை நம்பி தான் போட்டிடுறோம், மக்களை நம்பி தான் போட்டிடுறோம். அதனால் உறுதியாக வெல்லுவான்னு நீங்கள் வந்து பொது வேட்பாளர்னாக்க நல்லது செய்கிறதுல பொதுவான வேட்பாளராக இருப்பார் அண்ணன். நல்ல புதிய சிந்தனைகளை, புதிய வரலாற்றை, தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற அரசியலை முன்வைக்கிறதுல நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதனால அப்படி ஒரு பேர் வரலாம். மற்றபடி மற்றவர்கள் ஆதரவு எல்லாம் மக்களோட ஆதரவு தான் இருக்கும். வீழ்த்த வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அதனால வந்து அதிமுக திமுக போட்டியிடாமல் சீமான் வந்து அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இல்லை, நம்மளுக்கு வந்து டிவிக்கு மட்டும் வீழ்த்தணுங்கிறது இல்லை. திராவிட அரசியலை வீழ்த்தணும், இந்துத்துவ அரசியலை வீழ்த்தணும், இந்திய தேசிய அரசியலை வீழ்த்தணும், தீய அரசியல் அத்தனை பண்ணணும். மாற்றம் என்று நம்பினப்பட்டது வந்து ஏமாற்றமாக இருக்கும் பொழுது மாற்றம் சரியான மாற்றம்னா அது நாம் தமிழர் தான் மாற்றம். அதை நம்பி தான் நம்ம நிற்கணும். உறுதியாக வெல்லுவோம். தலைமை சொன்னா செஞ்சிருவோம். நல்லது நல்லது நல்லது.